என்ன இது? வெகு தூரமாக நடந்து வருகிறோம். புசிப்பதற்கு ஏதும் கிடைக்கவில்லை. பார்க்கலாம். யாரோ எவ்வளவோ கிடைக்கிறது. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இதுல பார்த்தாயா? இந்த நூல்கள் உயரத்திலே ரொம்பவும் மிகவும் தாண்டவராக இருக்கிறார். பார்த்தாயா? இவரை நாம் விளக்க செய்து முடித்தார். ஆமா பேசி அவனுக்கு கறி கலந்து கொடுப்பது கொடுத்து அவனை ஏமாற்றி அவனை புசிக்க செய்து அழைக்க சொல்ல வைத்து கீட்டு கொண்டு வருகிறேன். இப்பொழுது வடிவாக பார்த்து போயிடலாம். ஐயா நீங்கள் யார்? என் பெயர் மானாவி. எனது பெயர் பில்லார். என் பெயர் கொல்வரை. சாபித்து விட முனிவரை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? முனிவரை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? சப்பரவரே நீங்க சப்பரவரே இதோ பட்டு கேள்வியாய் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு பெட்டை நாயாக சரி, நீ ஒரு ஊமையாய் போக ஐயா உனக்கு பாட வரும்.
பாட்டு பாட போற நாங்க வாசிக்கணும். சரி பாடு. உன்னுடைய அந்த ஊமை வடிவம் போக கிடக்கு. என்ன பாட்டு ஏண்டா என் பாப்பாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கோபத்தை கொண்டினாள், சாபத்தை கொடுத்து விடுவேன். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறாங்க. 1000 ரூபாய் 3000 ரூபாய் 1000 அகத்திய மாமுனிவர் என்று சொல்லுவார்கள். அகத்திய மாமுனிவர் நம்ம தெற்கு நோக்கி கொடிமலை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அண்ணன் ஒன்று பசியாக இருக்கிறது. மானசவனவை உண்ணக்கூடியவனானால் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்பார். அந்த சிவனை தியானிக்கக்கூடிய இந்த நெஞ்சிலே மாமி சவனவை உண்ணலாமா? ஆகியனாலே சரி ஒருவரே மானுஷன் ஒரு படைக்கக்கூடாது, நீங்க புசிக்கக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, எனக்கு நீங்கள் புசிக்க ஏதாவது அளிக்க வேண்டும் என்று நினைத்தால் கனிந்த கனி கிடைத்தால் போதும். ஆனால் இவன் மாநிலங்களை புசிப்பது வழக்கங்களை இருக்கிறார். ஏன் மாநிலமாக வர முடியுமோ? நீ சொல்லு, ஒரு ஆலய மாங்கலையாகவோ அந்த மாங்கலை அவருக்கு கொடுக்கிறேன், அவர் புசிக்கட்டும், அவர் புசிக்க கடையை அடைக்கிறேன், பணியில் தாரங்கள் சீக்கிரமாக உன்னுடைய கருணையே கருணை. மகாராஜா அமர்ந்து கீழே உட்காருங்க.
அடேடே. ஆ, ஜலம் கொடு ஜலம் கொடு ஏன் குரு? ரொம்ப உனக்கு இல்ல. மகாராஜா. வரு. ஜலம் கொடு கை போட்டோம். என்ன உப்பு கைங்க? சிவாய நமः ஓம் நமச்சிவாய. இந்த மாங்கனை விடுத்து வசி ஆசமில்லை. நீங்க பிசிங்க அந்த மீசை தைக்கிறதா? சிரிக்காதீங்க. சுத்தமாக பத்தி ஏன் மச்சல பாரு. வாய் எங்க இருக்குது, மூக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அவங்க மனதில் ஏன் வச்சுக்க? சிரிக்காதே, சிரிக்காதே. நம சிவாய ஓ, இதெல்லாம் பூரா தெரியும். யாரை யார் பண்ணுவாங்க? ஏசு மனார மாதிரி வருது. நல்ல சுவையாக இருக்கிறது ஆ? முனிவரே, உணவுக்காக இருக்கிறதா? ஏய், இதை எடுத்து சென்று ஆ, எங்கே போட வேண்டும்? எங்க போறது? மீதி வச்சுட்டாரு, யார் சாப்பிடுவாங்க? இது இருக்கட்டும் ஏன்னா அவர் எப்போ மீதி அப்புறம் சாப்பிடுவாரு. ஆய பாரு. சரி, ஏங்க, நீங்க என்ன சாப்பிடுவாங்க தெரியாது. அவசரப்படாதே ஏய், சரி, இப்போது மாங்கனை குசித்து விட்டார்கள் அகத்தியர்கள். யாரும் எவ்வளவு பண்ணுறீங்க? நக்கல நக்கல என்ன நக்கல அப்படின்னா வெத்தலை பக்கத்தா கொடு. வரது ஐயா பாருங்க. சொல்லுங்க. மணி நாட்டாண்மை மணி எங்கடா அவங்க புத்தகம் இதே ஊரை சேர்ந்த நாட்டாளர் மணியாரி அவர்கள் தட்சணை முனிவருக்கு தட்சணையாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் கடலூர் கிராமத்தை சேர்ந்து இங்க பகுநாடு நடக்கூடிய அசோக் அவர்களுக்கு 100 ரூபாய் எனக்கு கொடுத்துள்ள அதில் மிக்க நன்றி. ஆனா 500 ரூபாய் உன் கணக்கில் எழுதி சொல்லிவிட்டார் நீங்க எப்பவுமே அப்படித்தான் இருக்கிற. சரி, ஏய், இதை உணர்ந்தார். மாங்கனை குசித்து விட்டார். இப்பொழுது தப்பியை அழைத்தார். பள்ளி வார மாதிரி இதை அத்திரிக்கும். சீக்கிரம் எனக்கு பதில் பசி அதிகமாக இருக்குது. தம்பி, வில்வா! வயிற்றிலே கடவுடா 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 தம்பி, வில்வா! அண்ணா தம்பி, வில்வா! அந்த பாவி அவன் வயிற்றிலே மாதாவி.
இது ஜீர்ணாபி ஜீர்ணாபி அந்த பாவி முனிவன் என்னை வயிற்றிலேயே கொண்டு விட்டான். ஆகினாலே எனதாவி போகிட்டதே. எனக்கு உணவளித்து அதை நான் புசித்த பிறகு தம்பி நீ என்று நீ அழைத்தால் என் மையத்தை பிளந்து கொண்டு அவன் வருவான். நான் இறந்து கிடப்பேன். என் மாமிசத்தை என் உறுப்புகளை நீங்கள் தின்று பசியாடுவதா? இதுபோல எத்தனை முனிவர்களை கொண்டு தின்றிருப்பீர்கள். கொடிய பாவிகளே, உன் தம்பி என் வயிற்றிலே ஜீர்ணமாகிவிட்டார். இந்த உண்மையை ஞானத்தால் அறிந்தேன். உன்னையும் சோதிக்கப் போகிறேன். பிடி. ஆனால் என் தவ வலிமையை உன் மீது காட்டி குறைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. ஓடிப்போய்விடுங்கள். இனிமேல் இந்த காரியத்தை செய்தால் எனக்கு சாம்பலாகிவிடும். அறியாத